மலேசியாவில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, மல்லி கோயிலில் உட்காந்து சாமிகிட்ட பயங்கரமாக வேண்டிக்கிறாங்க. நான் வந்து இப்போது விஜய் விட்டு பிரிஞ்சு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வெண்பா, விஜய் 2 பேரும் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும். அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். அப்படி மட்டும் விஜய், வெண்பா சந்தோஷமாக இல்லைன்னா நான் சத்தியமாக வீடு இருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய ஆசைக்காக தான் நான் இப்போது விஜய் விட்டு பிரிஞ்சு போகிறேன். எப்படியாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் விஜயை காப்பாற்று அப்படின்னு சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க மல்லி. அதே மாதிரி நிஷா இங்கே ராஜி பேசுன எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. அப்போது ராஜி மல்லியை வச்சு அவ தனியாக கேம் விளாட்றாளா அப்படின்னு நிஷா வீட்டுக்கு போய்ட்டு கதிரேசன்ட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அப்பா, நம்மள ராஜேஸ்வரி நல்லா முட்டலாக்கிட்டு இருக்காப்பா. நாம் என்ன முடிவு பண்ணோம், ஆனால் அவள் என்ன பண்ணிட்டுருக்கா தெரியுமா? அவள் விஜய் மாமாவிடந்து மல்லியை பறிக்கிறதுக்கு அவள் ஒரு தனி வழி வச்சிருக்கா. அதில் இப்போது ரஞ்சிதா வச்சு நாம் எப்படி கேம் விளாட்றோம், ஆனால் அவன் ரஞ்சிதா வச்சு அந்த மல்லிகிட்ட புதுசாக கேம் ஆடுறா. அவள் சொல்கிறாப்பா, நல்லா என் காலில் விழுந்துச்சு, ரஞ்சிதா விஜய்க்கு ஏதாவது சாட்சி சொல்ல மாட்டா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் பேசிகிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. நாம் அந்த ராஜேஸ்வரியை முழுசாக நம்பிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ராஜேஸ்வரி அவள் ஒரு தனி ரூட்டில் போயிட்டுருக்கா. இதனால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு பயமாக இருக்குப்பா. ஏன்னா நமக்கு வெண்பா கிடச்சா கண்டிப்பாக இன்றைக்கி நாம் ஃபாரின் கிளம்பி போயிடலாம். ஆனால் வெண்பா கிடைக்கலனா இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு நிஷா சொல்ல, நிஷா நீ சொல்லலாம் உண்மையாம்மா? ஆமாப்பா, என் காதால் கேட்டேன். அந்த ராஜேஸ்வரி மல்லிக்கிட்ட அப்படி தான் பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம நிஷாவை அடிச்சுக்கிட்டு, நீடா வராங்க கதிரேசன், இங்கே வந்ததும் ஏ ராஜேஸ்வரி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, வாங்க வாங்க சரியான வந்திருக்கீங்க, உட்காருங்க. ரஞ்சிதா போய் டீ எடுத்துகிறப்போ. இங்கே ராஜேஸ்வரி, நான் உன் டீ குடிக்க வரல. நீ என்ன மனசு அடிச்சிட்ருக்க? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு எப்படியாவது விஜய் ஜெயிலுக்கு போகணும், வெண்பா என் கூட வரணும் அப்படின்னு செய்யறதுக்கு ரஞ்சிதா வச்சு சின்னதாக ஒரு பொய் சொல்லுன்னு சொன்னேன். ஆனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை எனக்கு தெரியாது நினச்சிட்ருக்கியா? நீ அந்த மல்லிகிட்ட எங்களுடைய பிளானை வச்சு நீ ஒரு தனி ரூட்டு போட்டு கேம் விளாடிட்டுருக்க அப்படிங்கிறது எனக்கு இப்போது தெரிய வந்திருக்கு. இங்கே பாரு, நான் திரும்ப சொல்கிறேன், என் விஷயத்தில் நீ தேவையில்லாமல் டபுள் கேம் ஆடாத. நான் கேட்டதை மட்டும் செஞ்சுட்டேன்னா நான் உங்களுக்கு சும்மா விட்டுருவேன். ஆனால் அதையே எனக்கு தெரியாமல் நீங்கள் ஏதாவது தனியாக பிளான் பண்ணி அது மூலிமா ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணான்னு வச்சிங்க, சும்மா இருக்க மாட்டேன் ராஜி. என்னை பற்றி உனக்கு சரியாக தெரியல. நீ வேணால் கேடியாக இருக்கலாம், ஆனால் நான் கேடு கேடி. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போது ஒழுங்காக அமைதியாக இருந்துகிட்ருக்கேன். அதுக்காக என்னை முட்டாள் நினச்சா ராஜேஸ்வரி. ஏ ரஞ்சிதா, நீ என்னமோ ஒரு ராஜி பேச்சை கேட்டுட்டு கோர்ட்டில் வந்து நாளைக்கு என்ன மாற்றி பொய்சா சொல்ல போறியா? சொல்லு. இங்கே பாரு, நாளைக்கு நீ வந்து விஜய் தான் ரேணுகாவை கொன்னாரு அப்படின்னு மட்டும் உண்மையை சொல்லாமல் தான் வச்சுக்கேன், அப்புறம் நீ இருப்ப, ஆனால் உன் உடம்புல உயிர் இருக்காது, முடிச்சு விட்டு போயிட்டே இருப்ப. ராஜேஸ்வரி, திரும்ப சொல்கிறேன், எனக்கு வந்து யார் என்னங்கிறதுலாம் முக்கியமே இல்லை. எனக்கு என் பேத்தி தேவை. என் பொண்ணுக்கு அந்த அநியாயத்துக்கு என் பேத்தி வச்சு தான் நான் அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஒன்றால் உதவி பண்ண முடிஞ்சால் பண்ணு, இல்லைனா முடியும்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டாரு, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அதை விட்டுட்டு என்கிட்ட டபுள் கேம் ஆடி அது மூலிமா நீ தனியாக ஒரு காய் நத்து நினச்சி வச்சுக்கேன், சும்மா இருக்க மாட்டேன் ராஜேஸ்வரி அப்படின்னு இங்கே கதிரேசன் பையனும் கத்துறாரு. ராஜு ஒன்று, இங்கே பாருங்கள், உங்களுக்கு யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்க, அதை கேட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து ஆடிட்டுருக்கீங்க. நான் சொல்கிறத கேளுங்க. நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் ஹியரிங் வருது. கண்டிப்பாக ரஞ்சிதா வருவான். வந்து நாளைக்கு உங்களுக்கு சாதகமாக தான் சாட்சி சொல்ல போகிறான். ஏன் உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்ல, நிஷாவனே போதும் நிப்பாட்டுங்க. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? நானும் பார்த்துட்ருக்கேன், வந்தது அதே சொல்லிட்டுருக்கீங்க. நீங்கள் கோயில் அன்றைக்கி மல்லிகை மீட் பண்ண நான் பார்த்தேன். அந்த மல்லிகிட்ட விஜய்க்கு எதிராக ரஞ்சிதா சாட்சி சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறது செய் அப்படின்னு சொன்னீங்க. மல்லி செய்கிறதுக்கு முடிவாயிட்டா. உடனே ஓகே நான் பார்த்துக்கிறேன் விஜய் ஜெயிலுக்கு போக மாட்டான் அப்படின்னு நீங்கள் சொன்னதை நான் காதால் வாங்கினேன். ஆனால் இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட மாற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு இங்கே பயங்கரமாக கோவப்படுறாங்க. ராஜுவனே, ஐயோ நிஷா, ஏங்க அவள் தான் சின்ன பொண்ணு, இதை வந்து சொல்கிறான்னா நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? இங்கே பாருங்கள், நிஷா சொல்கிறதெல்லாம் உண்மை தான், நான் மல்லிகிட்ட பேசுறது உண்மை தான். ஆனால் அதுக்காக நான் வந்து ரஞ்சிதாவை இப்போ சாட்சி சொல்லலாம் சொல்லவே இல்லை. நாளைக்கு ரஞ்சிதா சாட்சி சொல்ல தான் போகிறான். ரஞ்சிதா, நாளைக்கு போய் கோர்ட்டில் என்ன சாட்சி சொல்லுவேன்? அதுவா ராஜிமா, நாளைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு விஜய் மாமா தான் ரேணுகா அக்காவை கொன்னாரு அப்படின்னு சாட்சி சொல்ல போகிறேன். ஏன் மாற்றி சொல்லணுமா அப்படின்னு கேட்க, இங்கே உடனே கதிரேசன், ராஜி அவன் சொன்ன மாதிரி அப்படியே நாளைக்கு கோர்ட்டில் சொல்லிடுவாளா அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்கள், நான் திரும்ப சொல்கிறேன், இங்கே நடக்கிற பிரச்சனைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது வேறு, இது வேறு. நீங்கள் சொன்னது கண்டிப்பாக 100% நிறைவேறியே தீரும். உங்களுக்கு டவுட்டே வேணாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரஞ்சிதா சொல்கிறாங்க. பார்த்து ரஞ்சிதா, அந்த நிஷா போயிட்டு கதிரேசன் ட்ரெயின்லாம் சொல்லி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அப்போது அவன் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காப்போல, அதனால தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கா. இதுக்கு மேலே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா
விஜய், வெண்பா, அப்புறம் அன்னபூர்ணி 3 பேரும் சோகத்தில் மூழ்கி உட்காந்துருக்காங்க. அப்போது விஜய்க்கு ஒரு லெட்ரு வருது. நீ தானே விஜயகுமார் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க சொல்லுங்கள், என்ன லெட்ரு இது அப்படின்னு சொல்லவும், இது வந்து கோர்ட்டில் சம்மன் வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்ல, என்ன கோர்ட்டில் சம்மனா அப்படின்னு சொல்லி விஜய் வாங்கி அதை படித்து பார்க்குறாரு. அன்னபூர்ணி, வெண்பா 2 பேரும், டாடா என்ன டாடா அது, என்ன சம்மனது, ஏன் கோர்ட்டில் வந்திருக்கு சொல்லுங்க டாடா அப்படின்னு கேட்க, அன்னபூர்ணியும், அம்மா தம்பி என்ன சம்மன் தம்பி அது அப்படின்னு சொல்ல, விஜய் ஷாக் ஆகிட்டு அப்படியே அன்னபூர்ணிட்டு கொடுக்குறாங்க. அன்னபூர்ணி அதை வாங்கி படித்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அன்னபூர்ணி, தம்பி என்ன தம்பி இது அப்பனா வெண்பா அப்படின்னு சொல்ல, விஜய் ஒன்று, இல்லத்த இந்த கேஸ் எல்லாமே நான் ஏற்கனவே முடிச்சுட்டேன், ஆனால் இப்போது எதுக்காக இதை ரீஓப்பன் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலத்த. ஏற்கனவே மல்லி எதையுமே புரிஞ்சுக்காம அவள் ஒரு பக்கம் டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டா. இப்போது எனக்கு இன்னொரு பிரச்சனை, கதிரேசன் எதுக்காக இப்போ திரும்ப இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறான்னு தெரில. ஒருவேளை ரீஓப்பன் பண்ணி ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணி வெண்பா என் இடத்த பிரிச்சுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கத்த அப்படின்னு விஜய் ஃபீல் பண்ணுறாரு. அன்னபூர்ணி, இல்லை தம்பி எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் காணும் அந்த ராஜேஸ்வரி தான் தோணுது. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ராஜேஸ்வரி மல்லிக்கு கால் பண்ணியிருந்தா. நான் அதை பார்த்துட்டு கேட்கும்போது மல்லி ஒன்றுமே சொல்லி சமாளிச்சிட்டா. அதுக்கப்புறம் தான் மல்லி போயிட்டு வந்ததுலேருந்து இந்த வீட்டில் யார்கிட்டையும் சரியாக பேசவே இல்லை. டிவோர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணியிருந்தா. இப்போ கோர்ட்டில் வந்து சம்மன் வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ அந்த ராஜேஸ்வரி தான் திட்டம் போட்டு உங்களுக்கு எதாவது சதி பண்ணுறான்னு தோணுது தம்பி அப்படின்னு அண்ணப்படி சொல்ல, விஜய் ஒன்று, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லாத, அவள் என்ன வேலை சதி பண்ணட்டும், அந்த ஆண்டு ஒருத்தர் இருக்கான். நான் வந்து ரேணுகாவை ஒன்றுமே பண்ணல, அது எல்லாருக்குமே தெரியும். அவள் திடுத்துப்புன்னு உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்துட்டா. அதுக்கு காரணம் நான் தான் சொல்லி என்கிட்ட வெண்பா பிரிக்கணும்னு நினைக்கிறாரு அந்த கதிரேசன். அந்த கதிரேசனை கூட்டணி சேர்ந்து இந்த ராஜேஸ்வரி ஏதோ திட்டம் போடுறா. அவள் என்ன வேலை திட்டம் போட்டோம், கண்டிப்பாக என்கிட்ட எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு விஜய் போய் சோஃபாவில் சோகமாக உட்காந்துருக்காரு. அன்னபூர்ணி மல்லிக்கு கால் பண்ணுறாங்க, மல்லி எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி பக்கத்து வீட்டில் போய் ஃபோனை வாங்கி மல்லிக்கு கால் பண்ணுறாங்க. மல்லி ஒன்று யாராக இருக்கும் அப்படின்னு தெரியாமல் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணோடனே அன்னபூர்ணி, ஏ மல்லி உனக்கு என்ன பைத்தியமா பிள்ள, இங்கே என்ன நடந்துருக்கு தெரியுமா, நீ பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் கிளம்பி ஓடிட்ட, ஆனால் இங்கே பெரிய பிரச்சனையாகிடுச்சு மல்லி அப்படின்னு சொல்ல, என்னாச்சு பெரியமா, என்ன பிரச்சனை, இங்கே பாரு கோர்ட்லேருந்து சம்மன் இருக்குது, நாளைக்கு கோர்ட்டில் கேஸாம், அதில் மட்டும் அந்த ராஜேஸ்வரி ஏதாவது சதி பண்ணி விஜய் தம்பிக்கு எதிராக தீர்ப்பை மாற்றி விட்டானா, அப்புறம் வெண்பா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவான். அதை நினச்சி விஜய் தம்பி ரொம்ப சோகமாக இருக்காரு. ஏய் மல்லி உண்மை சொல்லு, நீ என்றைக்கு அந்த ராஜியை போய் பார்த்தியோ அன்றைக்கி தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அதுலேருந்து தான் நீ யார்ட்டையும் சரியாக பேசவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்க, உனக்கு என்னாச்சு பிள்ளை, என்ன பைத்தியமா உனக்கு அப்படின்னு கேட்க, மல்லி ஒன்று, அதெல்லாம் நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது தெரியுமா, நாளைக்கு விஜய் ஜெயிலுக்கு போக மாட்டார். நாளைக்கு கோர்ட்டு போனதுக்கப்புறமா எப்படி நான் சொல்கிறேன்ல, அங்கே நான் முடிவு பண்ண மாதிரி தான் எல்லாமே நடக்க போகுது. அதனால் யாருக்கும் இந்த பிரச்சனை வராது தெரியுமா அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. என் மல்லி திரும்ப சொல்கிறேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அந்த ராஜேஸ்வரி சாதாரண ஆள் கிடையாது. அவள் ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராட். அவள் வந்து இந்த கதிரேசனை தூண்டி விட்டு தான் ஏதோ பண்ணுறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மல்லி, நீ கிளம்பி உடனே வீட்டுக்கு வா, இல்லைனா அப்புறம் விஜய் தம்பியை பார்க்கவே முடியாமல் போயிடும்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மல்லி அப்படின்னு அன்னபூர்ணி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. மல்லிக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. என்ன இது விஜய்க்காக பெரியம்மா அழுகுறாங்களே, அப்போ உண்மையிலேயே ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு மல்லி நேரம் கிளம்பி வீட்டுக்கும் வராங்க.